வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பீகாரில் வாக்காளர் தீவிர திருத்த பணி நடைபெற தொடங்கியதிலிருந்தே தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகளினுடைய தலைவர்களும் அதே நேரத்தில் நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் சேர்ந்து ஜனநாயகத்திற்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். அதை முன்னிட்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டும் கூட எதிர்க்கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதால் தொடர்ந்து இரண்டு அவைகளுமே முடங்கி போய் கிடப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். இதன் தொடர்ச்சியாக இதனுடைய உச்ச கட்டமாக இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று செய்தியாளர்களினுடைய சந்திப்பை நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரங்களோடு கூடிய விஷயங்களை வெளியிட்டு இருக்கிறார். தேர்தல் ஆணையம் பாஜகவோடு சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறது என்று ஆணித்தரமாக நிறுவுகின்ற வகையிலான ஆதாரங்களை அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். நடந்து முடிந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலிலும் சரி, அதேபோல் கர்நாடகாவில் தேர்தலிலும் சரி, மகாராஷ்டிரா தேர்தலிலும் சரி மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்றும் மக்களவை தொகுதி வாரியாக பார்க்கும் பொழுது அது வெளிப்படையாக தெரிகிறது என்றும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். பல ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அத்தனையும் தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகளை வைத்துத்தான் நாங்கள் சொல்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரே சட்டப்பேரவை தொகுதியில் கர்நாடகாவில் 1,00,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். ஒரு ஒற்றை அறை கொண்ட வீட்டில் 80 வாக்காளர்கள் அந்த முகவரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் ஒரே வாக்காளர் 4 வாக்குச்சாவடிகளில் வாக்களிக்கின்ற விதமாக அவருடைய அந்த வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் வேறு வேறு மாநிலங்களில் என்பதையும் அவர் தெரிவிக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு மோசடி இதற்கு முன்னாள் தேர்தல் ஆணையத்தில் நடந்திருக்கிறதா அல்லது அவர்களினுடைய அந்த நடைமுறையில் நடந்திருக்கிறதா என்று பல கேள்விகள் எழுகின்றன. ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான தேர்தலை நடத்துகின்ற ஒரு தேர்தல் ஆணையமே, அரசியலமைப்பு நிறுவனமே எப்படி இந்த அளவிற்கு மோசமாக நடந்து கொண்டிருக்க முடியும் என்ற கேள்வியும் இருக்கிறது. பாஜகவிற்கு ஆதரவாக என்றால் பிரதமர் மோடி மிக குறைவான ஒரு எண்ணிக்கையில் தான் வாக்குகளை பெற்றிருக்கிறார். மோசடியின் மூலமாக தான் அவர் பிரதமராகி இருக்கிறார் என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் என்று ஆணித்தரமாக இந்த நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பத்திரிகையாளர்களை அழைத்து தெரிவிக்கிறார் என்றால் இதில் இருக்கின்ற விஷயங்களை நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அதேபோல் தேர்தல் ஆணையத்திற்கும் அதற்கான கடமைகள் இருக்கின்றன என்பதையும் பார்க்கிறோம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு மனுஷிபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அலீம் அல் புகாரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்களும் நம்மோடு இணைகிறார். முதலில் கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். மனுஷிபுத்திரன் சார், அதாவது ஒரு ஆட்டம் பாம் மாதிரியான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்கு, அதை நான் வெளியிட போறேன்னு சொல்லிட்டு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார். ஆனால் பாஜகவினர் எல்லாம் ரொம்பவே அலட்சியமாக தான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது, என்ன நடந்துற போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியாவிலேயே இதுவரைக்கும் இப்படி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆதாரங்களை அடுக்கடுக்காக அவர் முன்வைத்து சொல்லி இருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் சொல்கிறார்கள். அது எப்படி உண்மையாது? தேர்தல் ஆணையத்தினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட அந்த தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய அடியாளாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய, மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய முகத்திரைகள் இன்னொரு முறை கிழிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெறுகிற தொடர் வெற்றிகள், இந்த வெற்றிகளை பற்றி எல்லாம் பேசுகிற போது மோடி வெல்லவே முடியாதவர், இந்தியாவிலேயே அமித்ஷா மாதிரி ஒரு தேர்தல் உத்தி வகுப்பாளர் யாரும் கிடையாது, அவர் அவர் செய்த சோசியல் இன்ஜினியரிங் மூலமாகத்தான் அவர்கள் பல தொடர் வெற்றிகளை பெற்றார்கள் என்றெல்லாம் கதை கட்டினார்கள். ஆனால் நடந்ததெல்லாம் திருட்டுத்தனம், நடந்ததெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம். இதைத்தான் அவர்கள் தங்களுடைய திறமையான தேர்தல் வெற்றியாகவும் தங்களுடைய தேசபக்திக்கும் மோடியினுடைய இமேஜிற்கும் கிடைத்த வெற்றியாகவும் அவர்கள் கதை கட்டி வந்திருக்கிறார்கள். திருட்டுத்தனத்தை மறைப்பதற்காக எத்தனை புனைகதைகள் இங்கு உருவாக்கப்பட்டன என்பதை நேற்று ராகுல் காந்தி திட்ட தெளிவாக அம்பலப்படுத்தினார். நாம் அடுத்த சுதந்திர தினத்தை கொண்டாட நாம் தயாராகி கொண்டிருக்கிற போது இந்த சுதந்திரத்தை அர்த்தமற்றதாக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதித்துவம் என்பதுதான் இந்த சுதந்திரத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். எங்கு மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகிறதோ அல்லது மக்கள் பிரதிநிதித்துவம் என்பது திருடப்படுகிறதோ அங்கு நிச்சயமாக ஜனநாயகம் இல்லை, அங்கு சர்வாதிகாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். அந்த வகையில் ராகுல் காந்தி இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு சேவையை அவர் செய்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இது உண்மையிலேயே இன்னொரு சுதந்திர போராட்டத்திற்கு நிகரானது இந்த அம்பலப்படுத்துதல் என்று நான் பார்க்கிறேன். இதை நாம் அடிப்படையாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்று சொன்னால், 2014 இருந்து
பாஜகவினுடைய தொடர் வெற்றிகள் அல்லது அவர்கள் தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொண்ட விதம் என்பதை பற்றி முழுமையான ஒரு ஆய்வும் விசாரணையும் தேவைப்படுகிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஏனென்றால் இதை நாம் தனிப்பட்ட முறையில் ஒரு கர்நாடகாவில் நடந்த ஒரு விஷயம் என்றோ அல்லது ஒரு 3 மாநில தேர்தல்களில் எதிர்பாராத முடிவுகள் வந்தன என்று மட்டுமோ நாம் சுருக்கி பார்த்தால் நாம் தவறு செய்கிறோம். ராகுல் காந்தி அந்த பந்தோரா பாக்ஸ் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அந்த தீமையின் பெட்டியை நேற்று திறந்து காட்டினார். இப்படித்தான் இவர்கள் தேர்தல்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்று. அவர்கள் ஜனநாயகத்தின் அடிப்படையில் எதிர்கொள்ளவில்லை, மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் எதிர்கொள்ளவில்லை, மாறாக பல்வேறு விதங்களில் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக, அரசியல் கட்சிகளை முடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஈடி போன்ற விஷயங்கள் நீங்கள் நன்றாக கவனியுங்கள். அமலாக்கத்துறை போன்றவற்றை பயன்படுத்தி தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்வது, அவர்களை தேர்தலில் செயல்பட விடாமல் தடுப்பது, பொதுவில் அவர்களுடைய அந்த பப்ளிக் இமேஜ் அதை சீர்குலைப்பது, இது ஒரு உத்தி. அரசியல் கட்சிகளையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் மட்டுமல்ல, வாக்காளர்களையும் முடக்கி இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது தெரிந்திருக்கிறது. இது அரசியல் கட்சிகளை அரசியல் கட்சி தலைவர்களை முடக்கியதை விட மிகப்பெரிய ஒரு குற்றம். வாக்காளர்களை முடக்குவது என்றால் என்ன? அவர்களை வாக்களிக்க விடாமல் அவர்களுடைய பெயர்களை பட்டியலிருந்து நீக்குவது, மாறாக போலி வாக்காளர்களை உருவாக்குவது. அந்த போலி வாக்காளர்களை இவர்கள் திருட்டுத்தனமாக அந்த வாக்குகளை இவர்களே அளித்து இவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறவே முடியாத தொகுதிகளில் வெற்றி பெறுவது. அப்ப இவர்கள் அடிக்கடி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், நாங்கள் தொடர்ந்து தில்லுமுள்ளுகளில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் எப்படி எதிர்கட்சிகள் வெற்றி பெற்றிருக்க முடியும்? அவர்களும் பல மாநிலங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்களே என்று. மேல் பார்வைக்கு இது நியாயம் போல தோன்றும். மின்னணு வாக்குப்பதிவு போது இந்த திரும்ப திரும்ப கேட்டார்கள். அப்பொழுது எங்களை போன்றவர்கள் ஊடகங்களில் விரிவாக பதிலளித்தோம். அவர்கள் தேர்தல்களை எதிர்கொள்ளக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்பதில் பலவிதமான மோசடிகள் இருக்கின்றன. அவர்கள் எல்லா தொகுதிகளிலும் ஒரே போல மோசடி செய்ய மாட்டார்கள். மாறாக அவர்களுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருப்பதாக தோன்றக்கூடிய அந்த தொகுதிகளில் மட்டும் மின்னணு வாக்குப்பதிவு மோசடிகளை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக 100 தொகுதிகள் என்றால் அதில் ஒரு 30 தொகுதிகளில் இதை செய்வார்கள். தேர்தல் முடிவுகள் வருகிற போது யாருக்கும் சந்தேகம் தோன்றாது, அல்லது அப்படி எழுப்பப்பட்ட சந்தேகங்களை கூட பல்வேறு மிரட்டல்களின் வழியாக இவர்கள் அந்த வாயை அடைத்திருக்கிறார்கள், மேற்கொண்டு விசாரணை இல்லாமல் ஆக்கியிருக்கிறார்கள். ஆனால் திருடன் வீட்டிற்குள் வருவான் என்று நீங்கள் முன்வாசலையும் பின்வாசலையும் பூட்டி வைத்திருக்கிற போது பூமிக்கு அடியில் சுரங்கம் தோண்டி உங்கள் வீட்டிற்குள் வந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த வாக்காளர் பட்டியல் மோசடி என்பது. நீங்கள் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற சர்ச்சை இங்கு மிக பெரிதாகி கொண்டிருக்கிற போதே எப்படி இந்த கடந்த காலத்திலும் இதே போல சிறுபான்மையினர், அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் இவருடைய வாக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு எப்படி கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா தேர்தலில் 1 கோடி பேருக்கு மேல் புதிய வாக்காளர்களை சேர்க்கிறார். இது எப்படி சாத்தியம்? உலகத்தில் இப்படி ஒரு விஷயத்தை கற்பனையே பண்ண முடியாது. அதாவது நம்ம எல்லாரும் மின்னணு வாக்குப்பதிவும் என்று பேசிக் கொண்டிருக்கிற போதே அதைவிட மிகப்பெரிய மோசடியை இவர்கள் செய்திருக்கிறார்கள். என்னென்ன செய்தார்கள் என்பது டீட்டெயிலாக வந்திருக்கிறது. அதை பற்றி நாம் திரும்ப இங்கே ரிப்பீட் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சை இப்படித்தான் தொடங்கினார். ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்பதுதான் அடிப்படை. அவர்கள் அசலான மனிதர்களாக இருக்க வேண்டும், வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இது அத்தனையுமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 2016 திமுக அடைந்த எதிர்பாராத தோல்வி சட்டமன்ற தேர்தலில் நாங்க பாத்தீங்கன்னா 110 115 என்று அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையே வாக்கு எண்ணிக்கை போட்டி வந்து கொண்டிருக்கிற போது தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே அதிமுகவிற்கு வாழ்த்து தெரிவித்து மோடி ஒரு ட்வீட் செய்கிறார். அந்த வந்த உடனே வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் வெளிவருவது தாமதமாகிறது. 3 மணி நேரம் கழித்து தான் நாங்கள் எல்லாம் நேரலையில் அதை பார்த்து கொண்டிருந்தோம். ஏன் அடுத்த அப்டேட் வரலன்னே எங்களுக்கு புரியல. ஆனால் அன்றைக்கு அது ஏன் என்ற கேள்விக்கு இன்றைக்கு பதில் கிடைத்திருக்கிறது. அன்றைக்கும் இதே போன்ற வாக்கு எண்ணிக்கையில் மோசடிகள், வாக்குப்பதிவில் மோசடிகள் எல்லாம் வெளிப்படையாக அரங்கேற்றப்பட்டன. அதாவது இந்த இடைத்தேர்தல்கள் வருகிற போதெல்லாம் இதெல்லாம் செய்ய மாட்டார்கள். அப்பொழுது ஒரு ஜனநாயகபூர்வமா இந்த நாட்டில் தேர்தல் நடக்கிறது என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்குறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா முறைகேட்டை சிஸ்டமேட்டிக்காக செய்திருக்கிறார்கள், நாடு முழுக்க இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது பாஜக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருப்பது. நீங்க தோற்க வேண்டிய தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவர்களுக்கு தேவையான அந்த 35 இடங்களில் கிட்டத்தட்ட மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர்கள் வெற்றி பெற்று வந்தார்கள் என்றால் இது போன்ற மோசடிகளை தொடர்ந்து அரங்கேற்றித்தான் வந்தார்கள்.
மகாராஷ்டிராவில் அவர்கள் பெற்ற வெற்றி, அதே ஓகே போல ஒரிசாவில் பெற்ற வெற்றி, ஓகே இப்படி சார். பல மாநிலங்களில் பெற்ற வெற்றிகள் அனைத்துமே எவ்வளவு தூரம் மோசடியின் மூலம் பெறப்பட்டிருக்கிறது என்பது இது. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் எப்படி கடந்து செல்ல முயற்சிக்கின்றன என்பது ஓகே நம்முடைய ஜனநாயகத்திற்கு நேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலமாக நான் நினைக்கிறேன். இதை பற்றிய எந்த அதிர்ச்சியும் கண்டிப்பா. இல்லாதது போல ஒரு நாட்டினுடைய அடித்தளங்களையே தகர்க்கக்கூடிய ஒன்றை பற்றி சரிங்க சார். எவ்வளவு மௌனமாக இவர்கள் கடந்து செல்கிறார்கள் என்பது உண்மையில் ஒரு அவலத்திலும் அவலம் என்று நான் பார்க்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பாக சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி எப்படி இவர்கள் திரும்ப திரும்ப மக்கள் விரோத சட்டங்கள், மக்கள் விரோத திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்துவிட்டு எப்படி திரும்பவும் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்ற அந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்பொழுது விடை கிடைத்திருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அலிம் சார், இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட இந்த ஆதாரங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பரபரப்பாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஒரு மோசடி அப்படிங்கிறது நடந்திருக்கிறது தேர்தல்களில் அப்படின்னு அவர் வந்து ஆதாரங்களோடு கூட வெளியிட்டு இருக்கிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் உரிய பதில் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதா அப்படின்னா எதுவும் சொல்லலை அப்படிங்கிறதான் பார்க்குறோம். உங்களுடைய பார்வை? ஏன் சொல்லல? சிறப்பா பதில் சொல்லியிருக்க, சூப்பரா பதில் சொல்லியிருக்க. தேர்தல் ஆணையம் வந்து கேள்வி கேள்வி கேட்டவரையே மிரட்டி இருக்கு. தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் இல்ல. அதுக்கு முன்னால இந்த தூள் திரைப்படத்திலே வந்து ஒரு பயங்கரமா வெயிட் தூக்குவாரு விவேக். அப்ப தூக்கும் போது அந்த பறவை முனியம்மா அவங்க ஓடி வந்து, சி இந்த கருமத்தை தான் நைட்டு பூரா நீ ஒட்டிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெரிய சாணக்கியா, பிஜேபி இஸ் வின்னிங் மிஷின், எலெக்ஷன் மிஷின், அமித்ஷா போய் ஒரு ஊர்ல இறங்கிட்டாருன்னா அவ்வளவுதான். இதுல போன வாட்டில நான் சில ஆர்டிகல்லாம் வேற படிச்சேன். எப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலாம் எப்படி ஜெயிச்சாங்கன்னா, அரை ட்ரௌசர் போட்டுக்கிட்டு காவி ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒருத்தர் பெல் அடிச்சுக்கிட்டு போற மாதிரி அவர் பேக்ரவுண்ட்ல ஒரு போட்டோ பிடிச்சி வந்தார்கள் வென்றார்கள் மாதிரி ஒரு தலைப்பு போட்டு இவங்கெல்லாம் உள்ள பூந்து தன்னலம் இல்லாம உழைச்சிதான் இந்த வெற்றி எல்லாம் கிடைச்சிருக்காங்க. இப்பதான் தெரியுது இந்த கருமத்தை தான் நைட் எல்லாம் உட்காந்து ஒட்டிட்டு இருந்தாரா அமித்ஷா. ஒரு ஒரு ஊருக்கா போய் ஒவ்வொரு பகுதிக்கா போய் இந்த மாதிரி ஒரு சில்லறைத்தனமான செயல்களை செய்து ஜனநாயகத்தை கேள்வி கூத்தாக்கி இருக்கிறார்கள் என்பதை தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அதாவது, யூ ஆர் கைண்ட்லி ரெக்வெஸ்டட் டு சைன் அண்ட் ரிட்டர்ன் தி என்க்ளோஸ்டு டெக்ளரேஷன் under Rule 20 subclass 3 subclass B of the Registration of Electors Rule 1960 along with the name such electors so that necessary proceedings can be initiated அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்களே ராகுல் காந்திக்கு. அதை ஏன் சொல்லல? பிரமாதமான பதில். இதுவரை யாரெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீது கேள்வி அனுப்பினார்களோ அல்லது தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைப்படுத்திய முறைகேடுகளை, தேர்தல் ஆணைய அதாவது தேர்தலில் நடந்த முறைகேடுகளை யாரெல்லாம் கேள்வி கேட்டார்களோ எல்லாத்தையும் இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்க, கடந்த திருப்பதி பை எலெக்ஷன்ல 2021 35,000 போகஸ் ஓட்டர்ஸ் வந்திருப்பதாக பாஜகவினுடைய பிரமுகர் வந்து ஜஸ்ட் அந்த ஓட்டர் ஐடிஸ் எல்லாம் இப்படி திருப்பி வச்சு காட்டி இப்படி காட்டினார், இது எல்லாமே போகஸ் ஓட்டர்ஸ் அப்படின்னு. அதுக்கு வந்து வெறும் வாய் வழியாக ஓரலா அவர் யாரை குற்றம் சாட்டினார் என்று சொன்னால், ரிட்டர்னிங் ஆபீசருடைய கிரெடென்ஷியல்ஸை பயன்படுத்தி தான் இந்த மாதிரிலாம் இவங்க போகஸா பண்ணாங்க அப்படின்னு உடனே விசாரணை நடத்தி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் PS கிரிஷா என்கின்ற ஐஏஎஸ் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்ப எந்த தேர்தல் ஆணையமும் போய் நீங்க ஒரு டெக்ளரேஷன் ஃபார்ம் என்க்ளோஸ் பண்ணுங்க, அது ரூல் 23B படி என்க்ளோஸ் பண்ணுங்க, அதே மாதிரி எந்தெந்த எலெக்டர்ஸ் பத்திலாம் நீங்க டவுட் எழுப்புறீங்களோ அவங்களுடைய நெசசரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணணும்னு சொன்னா அவங்களுடைய நேம்ஸையும் அந்த மாதிரி எலெக்டர்ஸ் வந்து சேர்த்து வைங்கன்னு திருப்பதி பை எலெக்ஷன்ல கேட்கலையே தேர்தல் ஆணையம். இத்தனைக்கும் அவர்கள் சாமானியர்கள் ஒரு தேர்தலை எதிர்கொண்ட அல்லது ஒரே ஒரு தேர்தலில் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நின்ற இது கேண்டிடேட்ஸ். அப்போ ஆனா இங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு முறையான அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு பதவியில இருக்கக்கூடிய பிரதமருக்கு அடுத்து நியாயமாக பார்த்தால் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சிகளின் தலைவர். அப்ப அவர் ஒரு கேள்வியை எழுப்புவது என்பது இது வந்து இன்டைரக்டா இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் டு ப்ரூவ் தட் ராகுல் காந்தி இஸ் ராங். ஏன்? அப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவருடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த செக் அண்ட் பேலன்ஸை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது எதிர்கட்சி தலைவருடைய வேலை. எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னு ஆளுங்கட்சி நடத்திக்கிட்டு வரும். எதிர்கட்சியுடைய வேலை எதுவுமே சரியா இல்ல, இது சரியா இல்ல, அது சரியா இல்லைன்னு சுட்டி காட்டுவதும், இல்ல இது சரியாத்தான் இருக்குது அப்படின்னு செய்ய வேண்டியது இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதற்கு கீழாக இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுடைய கடமை. ஆனால் மாறாக தேர்தல் ஆணையம் அடுத்து என்ன சொன்னது அப்படின்னா, submitting false evidence is punishable under section 227 of BNS. மிரட்டுறாங்க. இந்த மாதிரி யாருக்காவது சொல்லிருப்பாங்களா வரலாறு? ரூல்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாருன்னு எடுத்துக்கலாம்ல. ஏன் இந்த ரூல்ஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு காட்டினாங்களா வரலாற்றுல? இல்ல, நீங்க இப்படி ரூல்ஸை காட்டினீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், நீங்க
நான் இன்னும் ரொம்ப இல்ல பாமரத்தனமா ஒரு எளிமையா மத்தவங்களுக்கு சொல்றேன். நீங்களே சொன்னீங்க, மத்தவங்களுக்கு காட்டியிருக்காங்களான்னா அவர் ஒரு ஒரு கேண்டிடேட், அதனால ஒரு ஒரு சாதாரண மனிதர் அப்படின்னு கூட அவங்க எடுத்திருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஈசி மேல வைக்கிறது அப்படிங்கிறது இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறார், அந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படின்னா அதற்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து சில விதிமுறைகளை சுட்டிக்காட்டி இப்படி இருக்குது விதிகள், நீங்க வந்து கையெழுத்து போட்டு நீங்க வந்து அனுப்புனீங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்படிதானே அது? இல்ல அப்படின்னா நீங்க மற்ற விஷயங்கள்ல நான் காட்டிய உதாரணங்களில் உடனடியாக நடவடிக்கையில எடுத்திருக்கீங்க. நீங்க நடவடிக்கை எடுங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டதாக நான் உணர்ந்து உங்க இடத்துல வரும்போது, இங்க பாரு கரெக்டா யோசிச்சுக்க, நீ கொடுத்தது சரியா இல்லைன்னா, தப்பா இருந்ததுன்னா ஃபால்ஸான எவிடன்ஸ் கொடுத்ததுக்கு மேல நடவடிக்கை எடுப்பேன் இப்படின்னு மிரட்டினா, ஒரு பாதிப்பை முதல்ல சொல்ல வரவன் சொல்லுவானா? ஒரு யதார்த்தமான உதாரணத்தை நான் கேட்கிறேன். அப்ப இது இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, இப்ப இன்னொன்னு கேட்கலாம், நீங்க ஒரு யதார்த்தமா கேட்கலாம். இங்க ராகுல் காந்தி இன்னொரு பதிலையும் சொல்லியிருக்கிறார். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு பொலிட்டீஷியன், வாட் ஐ சே டு த பீப்புள் இஸ் மை வேர்ட். அதுல என்ன ஒரு முக்கியமான கவனமான செய்தி என்னன்னா, இதுவரை நான் எடுத்து வைத்த எந்த தரவையும் மறுக்கவில்லை. நீங்க மறுத்து காட்டுங்க. அப்ப நான் வந்து ஆதாரப்பூர்வமாக பூத் வைஸா, பேர் வைஸா, அட்ரஸ் வைஸா எல்லாத்தையும் தெளிவா டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் மட்டும் 11,965 சொல்லி இருக்கிறேன். இல்ல அது ஒரு 10,000 ப்ரூவ் பண்ணி காட்டுங்களேன். ஃபேக் அண்ட் இன்வாலிட் அட்ரஸ் மட்டும் 40,009. நேத்து கூட மரியாதைக்குரிய ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஒரு பாலச்சந்திர சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நாங்கெல்லாம் பணியில இருந்திருக்கிறோம், சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி அட்ரஸ் தெரியாத அட்ரஸ்ல 0 போட்டு அல்லது வந்து ஏதாவது ஒரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மாத்தி கொடுக்கும்போது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் இதுலயும் கருத்து வேறுபடுறேன் சார். அது 40,000 இருக்குமா? 40,000 பேருக்கு வந்து 0 அட்ரஸ், 40,000 பேருடைய அப்பா பேர் வந்து LBJQH அப்படின்னு எதையாவது டைப் பண்ணி வச்சிருக்கிறது, இப்படி 40,000 மூட்டைகள். அப்போ இட் இஸ் த டியூட்டி ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்டார்டா ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா, ஒரு தேசம் ஏன் வந்து டிஜிட்டலைசேஷனை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் டிஜிட்டலைசேஷன் ஆக்சசிபிலிட்டியையும் இலகுவாக்கும், அதே நேரம் அக்கௌண்டபிலிட்டி என்று அதுல வந்து டிரான்ஸ்பரன்சியின் வாயிலாக அக்கௌண்டபிலிட்டியை அதிகப்படுத்தும் டிஜிட்டலைஸ் பண்ணா. ஆனா நீங்க நம்முடைய தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகளை கவனிச்சீங்கன்னா, ஏன் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை? இப்ப நீங்க கொடுக்கக்கூடிய தரவுகளை யார்கிட்ட எடுத்து கொடுக்கணும்? அதே தலைவர் ராகுல் காந்தி முக்கியமான குற்றச்சாட்டு, நீங்க கொடுக்கிற தரவுகளை தான் எடுத்து தரணும். நீங்க தான் தரவுகளை வெளிப்படையா தரது இல்லையே. நீங்க தான் சிசிடிவி ஃபுட்டேஜை கூட சேவிங் பண்ணி வைக்கிறது இல்லையே. கேட்டா 45 நாளைக்கு மேல அதை சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டுல எவ்வளவு முக்கியமானது தேர்தல் திருவிழா, எவ்வளவு முக்கியமானது தேர்தல் நடைமுறைகள், அதனுடைய தரவுகளை கூட சேமிச்சு வைக்காத ஒரு தரவுகள் அற்ற, அதுதான் செல்லமா இந்த அலையன்ஸை வந்து நோ டேட்டா அலையன்ஸ் என்று நாம் அழைக்கிறோம். டிஜிட்டல் இந்தியாவை தங்களுடைய தவறான செயல்முறைகளுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகே பீர் முகமது சார், உங்களுடைய பத்திரிகை வாழ்க்கையில், பத்திரிகை துறை வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்படி கூட நடக்குமா, இப்படி கூட ஒரு கூட்டணி அமைக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாக கேட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே அதிர்ச்சியோடு. உங்களுடைய பார்வை சார்? அதான் இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது ராகுல் காந்தி அவர்கள் வைத்த இந்த குற்றச்சாட்டு என்பது செய்தியாளர் சந்திப்புகளிலேயே இந்தியாவிலேயே அதிகமாக பார்க்கப்பட்ட, அதாவது இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்த கொஞ்ச நேரத்திலே 1 கோடி பார்வையாளர்களை தாண்டின. இது எப்படின்னா, இது அவர் சொன்ன மாதிரி இது நாங்கள் ஒரு அணுகுண்டை போட்டதுனால நடந்த விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த நாட்டில் அவர் சொன்ன மாதிரி ஒரு விஷயம், எனக்கு அடிப்படையான அதிகாரம் என்பது இந்த ஓட்டு தான். ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது தான் இந்த நாட்டுடைய ஆன்மா, இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த அடிப்படையுமே அதுதான். அந்த அடிப்படை இன்றைக்கு களவாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது களவாடப்பட்டிருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் 11 ஆண்டுகளில் பிஜேபி என்ன செய்தது அப்படின்னா, அதிகார குவிப்பு, செல்வ குவிப்பு, இந்த தன்னாட்சி அழிப்பு, நிறுவனங்களுடைய தன்னாட்சியை ஒட்டுமொத்தமாக அழிப்பு. அது எந்த அளவுக்குன்னா, தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு நடுவரை போல நடுநாயகமாக இருக்க வேண்டிய மக்களுடைய வாக்குகளை, வாக்குரிமையை பாதுகாக்க, ஓட்டுகளை பாதுகாக்க வேண்டிய அந்த நிறுவனமே ஓட்டை திருடி இருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய அணுகுண்டு மக்களுடைய நம்பிக்கையின் மீது. அதாவது ராமச்சந்திர வரலாற்றாளர் சொல்வார், 75 வருஷ சுதந்திரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை சரியா பண்ணியிருக்கோம்னா எலெக்ஷன். இப்போ அதுக்கு நீங்க ஆப்போ வச்சிட்டீங்கன்னா இது எங்க மக்கள் எங்க போவாங்க? மக்களுக்கு இருக்கக்கூடிய
பெரிய அதிகாரமே இதுதான், வாக்குரிமை. அப்படி நான் விரும்பல இந்த அரசை, நான் இந்த அரசை தேர்ந்தெடுத்தேன், இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னா நான் எனக்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் என்பது வாக்குரிமை, ஓட்டுரிமை. அந்த ஓட்டு திருடப்படுகிறது என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி. அதனாலதான் இவ்வளவு பார்க்கப்படுது. இப்ப என்ன சொல்றாரு ராகுல் காந்தி, ஒன்றும் இல்லைப்பா, 10-11 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க. நம்பர் 1 என்னெல்லாம் எலெக்ஷன்ல நடந்தது. மகாராஷ்டிராவில் என்ன சொல்றீங்க, கடைசி 1 மணி நேரத்தில் 76 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றீங்க. 5:30 மணிக்கு மேல தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க டேட்டால சொல்றீங்க. 5:30 மணிக்கு மேல வாக்குச்சாவடியில கூட்டமே இல்லையே. நீங்க சொல்றதுக்கு ஆதாரம் இருந்தா நீங்க வாக்குச்சாவடியில லாங் கியூ லைனை காமிங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காமிங்க. காமிங்க ஓட்டர் லிஸ்ட்டை, எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட்டா சாஃப்ட் காப்பியா கொடுங்க, அனலைஸ் பண்ணலாம். நாங்க இன்னைக்கு மெஷின் ரீடபிள் ஓட்டர் லிஸ்ட் இன்னைக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன். கொடுத்தா நாங்க 1 மணி நேரத்தில் அனலைஸ் பண்ணி எவ்வளவு ஃப்ராடு நடந்திருக்கு, எவ்வளவு மோசடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த 2ஐயும் கொடுங்க. நீங்க இதை கொடுக்காத வரைக்கும் நான் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். இந்த நாட்டில் உள்ள 60% மக்களுடைய சார்பா நான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க கொடுக்காமலே இருக்கேன். நீங்க கொடுக்காம இருந்தா என்ன பொருள்? நீங்களும் பிஜேபியும் சேர்ந்து இந்த நாட்டு மக்களுடைய அடிப்படை சுதந்திரத்தை, அடிப்படை வாக்குரிமையை, இந்த நாட்டுடைய மக்களாட்சியை நீங்க களவாடுறீங்க அப்படின்னு தான் பொருள் ஆகுது. அதை ஏன் நீங்க மறுக்கவும் முடியல. உங்களால நண்பர் சுட்டிக்காட்டின மாதிரி நீங்க மறுக்கவும் இல்லை. ஏதாவது மகாராஷ்டிரா எலெக்ஷன் கமிஷனர் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது மகாராஷ்டிராவினுடைய அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது காங்கிரஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டு தானே அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. அதையும் மீண்டும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பெங்களூர்லையும் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. நேற்று இதே கேள்வி எழுப்பப்பட்ட போது அதான் அவர் சொன்னார் ரொம்ப தெளிவாக. மகாராஷ்டிரா தேர்தல் ஓட்டர் லிஸ்ட் வெளியிடப்படுவதற்கு முன்பு நாங்கள் புகார் கொடுத்தோம். அதனுடைய ப்ரிப்பரேஷன்லேயே கோளாறு இருக்குது, குறை இருக்குன்னு நாங்கள் அதை ஒட்டுமொத்தமான சுத்தமான பொய் அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லியிருக்காரு. மீண்டும் இன்றைக்கு பெங்களூரில் நடந்த அந்த வாக்கு அதிகாரம், மக்களுடைய ஓட்டுரிமை என்கிற அதிகாரம் மீட்கப்பட வேண்டும் என்கிற பேரணியிலையும் மீண்டும் வலியுறுத்தி இருக்காரு. நாங்கள் மகாராஷ்டிராவில் ஓட்டர் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன்லேயே இந்த மாதிரி நீக்கப்படுவதும் அதிகமாக சேர்க்கப்படும் 3 விஷயம் இருக்குது. ஓட்டர் அடிஷன், ஓட்டர் சப்ஸ்ட்ராக்ஷன், ஓட்டர் சப்ரஷன். இந்த 3 விஷயங்களை பற்றி நாங்கள் மீண்டும் மீண்டும் புகார் கொடுத்துறோம். இதை நாங்கள் திரும்ப திரும்ப இப்போ பேசலை, நேற்று பேசலை. நேற்று என்பது முழுக்க முழுக்க ஆதாரபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக பெங்களூரில் சென்ட்ரல் லோக்சபா கான்ஸ்டியூன்சிக்கு உள்ள மாதவ்புராவில் எவ்வளவு மகாதேவ்புரால 1 லட்சம் வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆதாரபூர்வமாக. இதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கு? 6 மாதங்க. இவங்க மெஷின் ரீடபிள் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி கொடுக்காதனால 6 மாதம் 40 பேர் வேலை ஒர்க் பண்ணி தான் இதை வெளியே கொண்டு வர முடியுது. என்ன சொல்றாங்க, இதை நாங்க தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப எலெக்ஷன் கமிஷன் உண்மையையும் சொல்லுவதற்கு தயாராக இல்லை, அதற்கு மாறாக பொய்களை சொல்ல தொடங்கி இருக்கிறது. பொய்களை சொல்ல மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து போட்டு ஃபேக்ட் செக்னு போட்டு, ஃபேக்ட் செக்னா என்ன, நீங்க உண்மை சரிபார்ப்பு, உண்மை சரிபார்ப்புன்னா தரவுகள் கொடுக்கணும். தரவுகளை கொடுக்காம நீங்க சொன்னது மிஸ்லீடிங்னு ஒரு ஸ்டாம்ப் போட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க. இது எப்படி ஃபேக்ட் செக் ஆகும், இது எப்படி உண்மை சரிபார்ப்பாகும்? இன்னைக்கு எல்லா பத்திரிகையாளர்களும், ராஜதீப் சர்தேசாய் உட்பட, மனிஷா பாண்டே உட்பட எல்லா பத்திரிகையாளர்களும், நாட்டினுடைய முதன்மையான பத்திரிகையாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு அந்த கேள்வியை கேட்குறாங்க. நீங்கள் உண்மையை சரிபார்ப்ப பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்கள் ரிபட்டல் கொடுக்கணும். இவ்வளவு ஆதாரம் வெளியாயிருக்கு, இவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது. அவங்க கேட்குறது என்ன, அதிகபட்சமாக என்ன கேட்குறாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க கூடுதலான வாக்குப்பதிவானதுக்கு. அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டர் லிஸ்ட் கொடுங்க. இந்த கோரிக்கை இதில் மொத்த அக்கௌண்டபிலிட்டியும் எலெக்ஷன் கமிஷனுக்கு தான். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நிறுவன முதல் தலைமை தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் என்ன சொன்னாரு, த ஓனர்ஸ் ஆஃப் ஆடிங் ஓட்டருங்கிறது அதிகமாக மக்களுக்கு நம்பிக்கையை இந்த மக்களாட்சியில் கொடுக்கறதுக்கு நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல அவங்கள சேர்த்துட்டே இருக்கணும். இன்றைக்கு அதிகமாக வேகமாக மக்கள் தொகை வளரக்கூடிய பீகார்ல 65 லட்சம் வாக்காளர்களை சேர்த்திருக்கணும். நீங்க 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறீங்கன்னா நீங்க தேர்தல் ஆணையத்துடைய ஃபவுண்டிங் பிரின்சிபிளுக்கு எதிராக போறீங்க. அப்ப ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் ஆணையம் தேர்தலுக்கு முன்பாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக சொல்லுவாங்க, உங்களுடைய ஜனநாயக கடமையிலிருந்து நீங்கள் தவறக்கூடாது, அனைவரும் வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இன்றைக்கு அதிலிருந்து தேர்தல் ஆணையம் விலகிவிட்டது. அவங்களுடைய அடிப்படை நோக்கத்தில் இருந்தே பிறழ்ந்து விட்டார்கள் என்பதுனா இது குறிப்பா எஸ்ஐஆர்ல மட்டும் இந்த டவுட் வரல. மகாராஷ்டிரால கடைசி 1 மணி நேரத்தில் 76
56 லட்சம் வாக்குகள் பதிவானதிலிருந்தே இந்த சந்தேகம், அதை தான் அவர் ராகுல் காந்தி குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இருந்தே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக கர்நாடகாவில் நாங்கள் 16 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் எங்களுடைய கட்சிக்கு உள்ளால நாங்கள் கணிச்சிருந்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் 2024 9 இடங்கள்ல தான் ஜெயிக்கிறோம். அப்போ மற்ற தொகுதிகளில் என்ன ஆச்சு அப்படின்னு 8 தொகுதிகளில் என்ன ஆச்சுன்னு நாங்கள் பார்க்கும்போது அது இந்த விவரங்களை ஆராய தொடங்கினோம், புலனாய்வு செய்ய தொடங்கினோம். அதில் தான் இந்த புள்ளி விவரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது போன்ற ஃப்ராடுங்கிறது நாடு முழுக்க நடந்திருக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு குற்றச்சாட்டு. இப்போ தங்களுடைய சுத்தத்தை, கை சுத்தத்தை அவங்க தான் நிரூபிக்கணும், தேர்தல் ஆணையம் தானே நிரூபிக்கணும். கண்டிப்பாக பேசலாம் நாம. மனுஷபுத்திரன் சார், இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு முழு பொறுப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவர்கள் தான் இதுக்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறதுல. ஆனால் இதனுடைய நீங்க எல்லோருமே குற்றம் சாட்டுகிற போது பாத்தீங்கன்னா இன்னொரு கூட்டாளியும் இதில் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது இல்ல. இப்போ அவர்கள் வந்து பதில் சொல்லணும் இல்லையா? ஏன்னா அத்தனை ஆட்சி அதிகாரங்களையும் அனுபவித்துக் கொண்டு நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்களும் இதற்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்கதாங்க முதன்மையா பொறுப்பு இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையரை பிரதமர் ஆகிறாரு, தேர்தல் ஆணையரை வந்து முதலமைச்சர் ஆகுறாரு, இது எல்லாமே யாருக்காகவும் அவர் வேலை செய்யறாரு. இன்னைக்கு தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கிறதுல ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க மாத்துறாங்க. அவரை நீக்கிட்டு ஒரு பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அப்புறம் வந்து இப்ப பிரதமர் நியமிக்கிற ஒரு அமைச்சர், மெஜாரிட்டியா 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் இருந்துட்டு அவங்க தேர்தல் ஆணையர் அவங்களே நியமிச்சு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் பண்ணிப்பாங்க. இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? தேர்தல் சமயத்துல யாராவது வியாபாரிகள் வந்துட்டு ஏதாவது ஒரு 50,000 கொண்டு போனா, 25,000 கொண்டு போனா, அதெல்லாம் பிடிச்சி டாக்குமெண்ட்டை கொடு, ஆவணத்தை கொடு. தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ₹1 வந்து ஒரு கேண்டிடேட் செலவழிச்சிடக்கூடாது, தேர்தலுக்கு யார் பணம் கொடுக்குறாங்களான்னு பாக்குறோம். இப்படியெல்லாம் எவ்வளவு நாடகங்களை ஆடிக்கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு மோசடியை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்களுடைய தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்று ஒன்றை வெளியிடுகிறார்கள். 10 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஏன் இன்றைக்கு கேலிக்கூத்தாக இருக்கிறது என்றால், ஒரு புறம் மிகப்பெரிய லூட்டிங், வாக்குகளில் லூட் பண்ணக்கூடிய ஒன்றை செய்துவிட்டு, இது இன்னொரு புறம் இது போன்ற ஜனநாயக நாடகங்களை ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்க அந்த வாக்காளர் பட்டியலில் எலக்ட்ரானிக் டேட்டாவை வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. எலக்ட்ரானிக் டேட்டாவை கொடுத்தா ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன மோசடி நடந்திருக்குங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா அதை ரகசியமா இவங்க வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று அடுக்கடுக்காக கட்டுக்கட்டாக 7 அடி உயரத்துக்கு காட்டிய அந்த டேட்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது தானே. இவங்க இன்னைக்கு அப்டேட் தாக்கல் பண்ணு தப்பான ஒரு தகவலை கொடுத்துட்டா அப்படின்னா இவங்க வந்து சொல்லணும், இது போர்ஜரி பண்ணப்பட்டதா அல்லது இது ராகுல் காந்தியை உருவாக்கின ஓட்டர் லிஸ்டா அப்படின்னு இவங்க சொல்லணும். முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அதைத்தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்றாரு. அப்போ நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங்க வந்து எலக்ட்ரானிக் டேட்டாவை வந்து நீங்க தரமறுப்பதனுடைய நோக்கம் நாங்கள் சந்தேகிக்கிறோம். அந்த டேட்டாவை நீங்க இப்ப திருத்த முயற்சி பண்றீங்க. நீங்க அதை மாற்றியமைக்க சுலபமாக அதை மாற்றியமைக்க முடியும். எப்படி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குகளை மாற்றியமைக்க முடியுமோ அதே போல மின்னணு வடிவில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே மாற்றியமைக்க முடியும். ஆனால் ராகுல் காந்தி இன்னைக்கு காட்டக்கூடிய ஒன்று வந்து அது வந்து ஏதாவது வந்து ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்டா, இவர்கள் கொடுத்த டேட்டா, இது வாக்காளர் பட்டியல், அதைத்தான் அவர் காட்டுறாரு வந்துட்டு. அப்புறம் அப்டேட் தாக்கல் பண்ணுனா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அவர் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு தன்னுடைய விதிமுறைகளே தெரியவில்லை. தேர்தல் முடிஞ்சு 30 நாளைக்குள்ளதான் இதுல எல்லாம் அப்டேட் தாக்கல் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ணணும்னு கேட்கறதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. 30 டேஸ்க்குள்ளதான் நீங்க அப்டேட் தாக்கல் பண்ண முடியும். அப்படி இருக்கிற போது நாட்டையே உழுக்குகிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் எங்களிடம் மடியில் கனமில்லை. இந்தாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கு, அதாவது அந்த வீடியோ பதிவுகளை நாங்க கொடுக்குறோம். ஏன் வீடியோ பதிவுகளை கொடுக்க மாட்டாங்கன்னா, ஏற்கனவே நடந்த ஒரு தேர்தலில், மேயர் தேர்தலில் அவர்கள் எப்படி மோசடி செய்தார்கள், வெளிப்படையாக மோசடி செய்தார்கள் என்பது வீடியோ பதிவாக நாட்டு மக்களை பார்த்து சிரித்தார்கள். பிறகு அந்த தீர்ப்பை வந்து ரிவர்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இது முழுக்க முழுக்க நான் சொல்றேங்க, வெளிப்படையாக நடந்த எல்லோரும் பார்க்கிற ஒரு மோசடி. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு முன்வைக்கிற எல்லா வாதங்களுமே இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து வாக்காளர் பட்டியல வந்து காங்கிரஸ் எதிர்க்கல அப்படின்னு சொன்னா, எந்த எதிர்ப்புக்கு நீங்கள் எந்த தேர்தலில் செவிசாய்த்திருக்கிறீர்கள்? எத்தனை முறைகேடுகளை பற்றி எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்திடம் ஒவ்வொரு தேர்தலையும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஒன்றின் மீதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு முறைகேட்டின் மீது, அதாவது வந்து வரம்பு மீறி பேசுவது, சாதி மத வன்முறையை தூண்டுவது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு.
ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க, அப்படி இவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனா எதிர்க்கட்சி மேல ஏதாவது ஒரு புகார் வந்தா உடனே அவங்களுக்கு தடை விதிப்பாங்க, அவங்களுக்கு எல்லா இதையும் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அன்னைக்கு நீ கேட்கலன்னா இன்னைக்கு கேட்க கூடாதுங்கிறது பச்சை அயோக்கியத்தனமான ஒரு வாதம். அவங்க கேட்கலன்னே வச்சுப்போம். அதாவது அவங்க ஏற்கனவே புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கலன்னு வச்சுங்க, இன்னைக்கு ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு. அந்த மோசடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது நேர காலத்துல நடந்த குற்றங்கள்னு சொல்லி எல்லாம் இவங்க சொல்லுவாங்களா வந்துட்டு, ஏன் அன்னைக்கே வந்து RSS அதை கேட்கல, பிஜேபி ஏன் கேட்கல அப்படின்னு நாங்க கேட்கலாம்ல. கண்டிப்பா சார், நேரு காலத்துல அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு. ஆனா நேத்து நடந்த தேர்தல்ல ஒரு மோசடி நடந்துச்சுன்னா ஏன் அன்னைக்கு கேட்கலன்னு கேட்டா, வசமாக மாட்டிக்கொண்டு எப்படி தப்பிப்பது என்று தெரியாமல் இப்பொழுது தேர்தல் ஆணையம் உளறி கொண்டிருக்கிறது. அவர்கள் மக்கள் மன்றத்தின் முன்னால் இன்றைக்கு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அல்ல, அவர்கள் இயக்குகிற அவர்களுடைய எஜமானர்கள். அடிப்படையான விஷயம். கண்டிப்பாக பேசலாம். அதாவது ஏற்கனவே மக்கள் வந்து தாங்கள் போடுகின்ற வாக்கு என்பது யாருக்கு நினைச்சு நாங்க போடுறோமோ அவங்களுக்கு தான் அது போகுதா அப்படிங்கிற கேள்விகளே இன்னும் மக்கள் கிட்ட வந்து தீர்த்த பாடில்லை அப்படின்ற போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையின்மையை மக்களிடம் விதைக்கின்றதாக இது அமைந்து விட்டது அப்படிங்கிறத சொல்லணும். அலீம் சார், இப்போ இனிமேல் வந்து போராட்டம் என்பது எலெக்ஷன் கமிஷனோடு போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்ல, வாக்காளர்கள் கூட எலெக்ஷன் கமிஷனோடு தான் இனிமேல் போராட வேண்டி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதோடு சேர்த்து இன்னொன்னையும் கேட்டுறேன், ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதுனால கேட்குறேன், இந்த வழக்கு எத்தனையோ மக்கள் நலன் சார்ந்த, நாட்டினுடைய நலன் சார்ந்த வழக்குகளை நீதிமன்றங்கள் தாமாக முன்வந்து எடுப்பது அப்படிங்கிற ஒன்று நடைமுறை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் இதில் ஒரு அக்கறை காட்டக்கூடிய ஒரு சூழல் வருமா? உங்களுடைய பார்வை. 2-3 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு. எல்லாமே ரொம்ப அதிமுக்கியமான கொஸ்டின் சொல்லியிருக்கீங்க. அதுல வந்து மக்களுடைய போராட்டம் தேர்தல் ஆணையத்தை நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இது வந்து இன்னைக்கு நேத்து தேர்தல் ஆணையம் நடத்தின அஃபென்ஸ் எல்லாம் கிடையாது. மனுஷபுத்திரன் சார் சொன்ன மாதிரி இட் இஸ் a series of offenses தேர்தல் ஆணையம் பண்ணது. தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறைகளை மாற்றியதில் இருந்து ஒரு ஜனநாயக பூர்வமா ஒரு செயல் இருக்கு, வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுது அப்படின்னா, ஒரு நல்ல வளரும் நாடுக்கு அழகு வந்து அதை இன்னும் கூடுதல் வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வைக்கிறது. ஆனா வெளிப்படைத்தன்மையோடு இருந்த, ஓரளவு வெளிப்படைத்தன்மையோடு இருந்த தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் முறையான பிரதமர், சட்ட அமைச்சர், எதிர்கட்சியிலிருந்து ஒரு உறுப்பினர், அதே மாதிரி இதுல உச்சநீதிமன்ற நீதிபதி, இப்படி இருந்த போது எப்படி இருந்தாலும் பிரதமரும் சட்ட அமைச்சரும் ஒரே கட்சி தான். ஆனா உச்சநீதிமன்ற நீதிபதியும் எதிர்கட்சி உறுப்பினரும் ஒரு கட்சி கிடையாது. இருந்தாலும் ஓரளவுக்கு அதுல ஒரு ஜனநாயகமும் வெளிப்படைத்தன்மை இருந்துச்சு. என்ன காரணத்திற்காக அதுல இருந்து நீதிபதியை நீக்கினார்கள் என்பதில் இதுவரைக்கும் நானே எத்தனையோ விவாதங்களை கலந்துக்க முடியல. அந்த கொஸ்டின் கேட்கிறேன், ஒரு குட் டேம் ரீசன் கொடுங்க, எதனால நீக்கினீங்க அப்படி. அப்ப பின்னோக்கி போக வச்சாங்க. அது அல்லாம தேர்தல் காலங்களில் தலைவர் ராகுல் காந்தி அக்னிபாத் ஸ்கீம் பத்தி கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு. சம்பந்தமே இல்லாம தேர்தல் ஆணையம் வந்து நீங்க வந்து யூ ஷுட் நாட் பொலிட்டிசைஸ் ஆர்ம்டு போர்சஸ் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துச்சு. ஆர்ம்டு போர்சஸ் அவர் எங்க பொலிட்டிசைஸ் பண்ணாரு? அக்னிபாத் ஸ்கீம்ங்கிறது ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை குறை சொன்னா ஆர்ம்டு போர்சஸே குறை சொன்னாரு அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் அதே சமயத்தில் தான் பிரதமர் நரேந்திர மோடி 2 மாடு இருந்தா 1 மாடை பிரிச்சு உங்களுக்கு கொடுத்துருவாங்க, முஸ்லீம்கள் வந்து ஊடுருவல்காரர்கள், முஸ்லீம்கள் நிறைய பிள்ளை பெற்றுக்கிறவங்க, பாபர் ராமர் கோயில்ல பாபர் பூட்டை பூட்டிடுவாங்க, ரத்னாபந்தர் சாகை திருட்டு பசங்க தமிழ்நாட்டு மக்கள் என்றெல்லாம் சாகாட்டு மணிக்கு ஜாலியா பேசிட்டு இருந்தார் பிரதமர். அவருடைய டூர் எந்த ரூட்ல போதோ அந்த ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி தேர்தல் நாட்களை வந்து நிர்ணயித்தார்கள் தேர்தல் ஆணையம். இப்படி 1-2 அல்ல, சீரியஸ் ஆஃப் அஃபென்சஸ் எல்லாம் அவங்க பண்ணாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் என்கின்ற முக்கியமான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க. எனக்கு ஒன்னும் புரியல. எஃப்ஐஆர் உடைய வழக்கு நீங்க இந்த எஸ்ஐஆர் உடைய வழக்குல கூட நீங்க பாத்தீங்கன்னா நீதிபதி ஜஸ்டிஸ் காண்ட் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, இதுல இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே கரெக்டா கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. 4.5 crores ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்க. இதை நான் வந்து டேட், அதாவது டிராஃப்ட் பப்ளிகேஷனுக்கு முந்தின நாள்ல எஸ்ஐஆர் வழக்கு விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப டிராஃப்ட் பப்ளிகேஷனுக்கு முந்தின நாள் வழக்கு வருது. வழக்கு வரும் பொழுது நீங்க அப்ப இவரு ஜஸ்டிஸ் வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி என்ன கேட்டார் அப்படின்னா, சப்ஜெக்ட் டு தி அவுட்கம் ஆஃப் த பெட்டிஷன் ஒரு அப்சர்வேஷன் கொடுங்க, இந்த பெட்டிஷன் என்ன அவுட்கம் வருதோ அதை வச்சுதான் அதை முடிவு பண்ணணும் கொடுங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் காண்ட் சொன்னாரு அது தேவையில்லை, இட் வாஸ் அண்டர்ஸ்டுட் அப்படின்னாரு. அப்ப எனக்கு என்ன புரியல, அப்ப எதுக்கு டிராஃப்ட் பப்ளிகேஷனுக்கு முந்தின நாள் அந்த வாய்தா வச்சீங்க? அந்த ஹியரிங் முந்தின நாள் வச்சது இன்னைக்கு தீர்மானிக்கிறதுக்கு தானே. அப்ப அட்லீஸ்ட் அந்த ஒரு அப்சர்வேஷனாவது கொடுங்க அப்படின்னும் போது எல்லாத்தையும் ஏற்கிறாரு. இல்ல நீங்க ஆதார் கார்டு எபிக் கார்டு எல்லாம் ஜாயின் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்ப இது வரைக்கும் அது இல்லாம நீக்கப்பட்டவங்களுடைய நிலைமை அது நம்ம எப்படி இருந்தாலும் கோர்ட் வந்து இது தப்புன்னு தெரிஞ்சா நம்ம ஸ்ட்ரைக் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு ஒரு வாதத்தையும் வைக்குது. அப்போ இது எப்படி இருக்குன்னா தலையை விட்டு வாழ பிடிக்கிற கதையா இருக்கு. நீங்க எஸ்பிஐ வந்து எல்லா தகவலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலக்டோரல் பாண்ட்ஸ் விஷயத்துல சொன்னாங்களே, நமக்கு அது ஒரு முழுமையான தீர்வு கிடைச்சதா? இன்னைக்கு ஏன் தலைவர் ராகுல் காந்தி மக்கள் மன்றத்துல பத்திரிகையாளர் சபையில இதை வெளிப்படுத்தினார் என்பதில் ஒரு வரலாற்று பூர்வமான காரணம் உண்டு.
பல நேரங்களில் நீதித்துறையின் வாயிலாக அம்பலப்படுத்தப்பட்ட பல விஷயங்கள் கூட தீர்வை நோக்கி சென்றதாக தெரியல. இன்னைக்கு எஸ்ஐஆர் கூட பாருங்க, அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தில் பேசப்பட்டிருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரெரோகேட்டிவ், இதுல நீங்க தலையிட்டு யாருடைய சிட்டிசன்ஷிப் நீங்க ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது இல்ல கேட்டிருக்குது. சரி அலீம் சார், அப்படின்னா இல்ல அதுதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றமே சொல்லிய பல விஷயங்கள் எடுத்துக்காட்டியது கூட தீர்வை நோக்கி போகவில்லை அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இது தீர்வை நோக்கி வருகின்ற வரை காங்கிரஸ் கட்சி இதை தொடர்ந்து முன்னெடுக்குமா? சுதந்திர போராட்டத்தையே சுதந்திரம் அடையும் வரை தொடர்ந்து முன்னெடுத்தோம். இல்ல இது என்னுடைய கேள்வி கூட கிடையாது. நிறைய தொலைக்காட்சி விவாதங்களில் உங்களுக்கு எதிரில உட்கார்றவங்க எல்லாம் கேட்கிற கேள்விகள் தான் இது. ஏன்னா மக்களுக்கும் நம்ம அதை சொல்லணுன்றதுக்காக. எதுல சோடை போனோம் இல்லைங்க. காங்கிரசினுடைய வரலாறு என்ன? எடுத்த முடிவின் மீது உறுதியாக இருந்ததற்காக உயிரை கொடுத்த தலைவர் இந்திரா காந்தி, எடுத்த முடிவின் மீது உறுதியாக இருந்ததற்காக உயிரை கொடுத்த தலைவர் ராஜீவ் காந்தி, பல தோல்விகள் கண்டாலும் களத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி மாதிரி இன்னைக்கு இவ்வளவு தோல்விகளை சந்திச்சுட்டு இவ்வளவு ஷேமிங்க பார்த்துட்டு பப்புன்னு சொல்லி இன்னைக்கு தன்னுடைய பாதங்களால் இந்த தேசத்தை அளந்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவராக உருவெடுத்து நிற்கிறாரு. இன்னைக்கு 11ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இருந்து எலெக்ஷன் கமிஷனை நோக்கி நடப்போம், மக்களை ஒன்று திரட்டுவோம். எல்லோருடைய கூட்டணி கட்சிகளுடைய அத்தனை பேருடைய பலமும் நமக்கு இருக்குது. ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுடைய அத்தனை நடுநிலையாளர்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குது. உறுதியாக இதில் வென்று காட்டுவோம். மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டவர்கள் மக்கள் மன்றத்தின் மூலமாகவே சமட்டெடி தரப்படுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பா சார். அவர் பீர் முகமது சார் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்திய ஒரு சில மணி நேரங்களிலேயே கோடிகளை தாண்டி இருக்கிறது அதனுடைய வியூஸ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இதில் பார்க்குறோம். நாம உண்மையிலேயே அப்படி ஒரு இடத்திற்கு நகர வேண்டும். ஒரு சின்ன கருத்து சொல்லுங்க. ஒரு சின்ன கருத்து, சாரி டு இன்டரப்ட் யூ. அது இந்த பிரஸ் மீட் மட்டும் கிடையாது சார், ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. பிரஸ் மீட் மட்டும் கிடையாது, வர சோசியல் மீடியால நரேந்திர மோடி பேசுறது எவரும் கேட்கறதுக்கு தயார் இல்ல. தலைவர் ராகுல் காந்தி எதை சொன்னாலும் அந்த கருத்துக்களை கேட்பதற்கு மக்கள் இப்போது ஆர்வப்படுகிறார் என்பது ஒரு கூடுதல் தகவலா சொல்றேன். கண்டிப்பா சார். ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு தலைவர் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கிறார் அப்படிங்கிறது தேசிய அளவில் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். பீர் முகமது சார், உங்களுடைய நிறைவு கருத்து. இல்லை, நிச்சயமாக இந்த ஜனநாயகம் களவாடப்படுவதற்கு இந்த மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். இன்றைக்கு பல முறை தேர்தல் ஆணையத்துடைய கதவை தட்டியும் அது ஒரு தன்னாட்சி அமைப்பாக அது செயல்படாத காரணத்தினால்தான் நேரடியாக மக்களை சந்திக்கும் முகமாகத்தான் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பு மூலமாக இந்த பிரச்சனையை ஒரு பொதுவாக்கி ஜனநாயகப்படுத்தி மக்களை பாருங்கள், இந்த நாட்டு மக்களை பாருங்கள், உங்களுடைய அடிப்படை உரிமை களவாடப்படுகிறது, இன்றைக்கு பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் கைகோர்த்து கொண்டு உங்களுடைய ஓட்டுகளை திருடுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை நேரடியாக வைத்து அதை மறுப்பதற்கு கூட அவர்களுக்கு திராணி இல்லை என்பதை இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார். எனவே இது நிச்சயமாக முதலில் மனுஷபுத்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு இரண்டாவது சுதந்திரத்தை நோக்கிய இந்தியாவின் வாக்களிப்பது குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு முன்னதாக அதை நடத்துகின்ற தேர்தல் ஆணையம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றீங்க. நிச்சயமா 100% வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு கொத்து கொத்தாக ஏழை எளிய மக்களுடைய வாக்குகளை தூக்கி எறியக்கூடிய காலத்தில் நிச்சயமாக இது ஒரு இரண்டாவது சுதந்திரத்தை நோக்கிய ஒரு பயணம்தான் ஆகஸ்ட் 7 கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளில் தொடங்கி இருக்கிறது. இது வெற்றி பெறும், இந்தியா தனது ஜனநாயகத்தை மீட்டெடுக்கும் என்கிற நம்பிக்கை முழுமையாக இருக்கிறது. கண்டிப்பா சார், நன்றி. மனுஷபுத்திரன் சார், உங்களுடைய பார்வை, இதே மாதிரியான தேர்தல் ஆணையம் இப்படியே தொடர்ந்தால் அடுத்து என்ன? அடுத்தடுத்து நிறைய தேர்தல்கள் வருகிறது. இப்போ பீகார்ல தேர்தல் வரப்போகுது, அதுக்கடுத்து பல மாநிலங்களில் தேர்தல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் கூடிய விரைவில் தேர்தல் அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். இதே மாதிரியான தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்கிறது. உங்களுடைய பார்வை சார், ப்ளீஸ் நிறைவு கருத்தாங்க. அதாவது இந்த 100% வாக்குப்பதிவு அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்றாங்க இல்லையா, இதே மாதிரி போச்சுன்னா 100% இல்லை, 200%, 300% அப்படின்னா வாக்குப்பதிவு நடத்தலாம். நீங்க வேணா பாருங்க, நாங்க 350%, 400% வாக்குப்பதிவு நடந்ததுன்னு அடுத்த தேர்தலில் சொல்றாங்களா இல்லையான்ட்டு. ஏன்னா அவ்வளவு போலி வாக்காளர்களை சேர்த்தோம்னா அந்த எண்ணிக்கையெல்லாம் சாதாரணமா வரும். ஆனா இன்னொன்று, அவங்களுடைய இலக்கு பீகாருக்கு எடுத்து தமிழ்நாடு தான். ஏன்னா இவங்க ஏற்கனவே எப்படி 3% இருந்து 10% ஓட்டு எங்களுக்கு இருக்குங்கிற இடத்துக்கு வந்தாங்கன்றதெல்லாம் இப்ப ஆராய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். அப்போ இவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை இது மட்டும்தான். நீங்க அடிப்படையில ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. அவர் அலீம் புகாரி அவர் பேசுறப்ப இதுல நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை பத்தி சில விஷயங்களை சொன்னார். நான் இதை மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட புகார்கள் தொடர்பாக, வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றங்கள் அளித்த தீர்ப்புகளை தொடர்ந்து 10 வருடங்களுக்கு மேலாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன். நீதிமன்றங்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை என்பதுதான் உண்மை.
ஏன்னு சொன்னா அவங்க கன்சிடர் பண்ண தயாரா இல்ல. ஓகே சார். சார் போற சுருக்கமா. போக்குல அந்த வழக்குகளை அவங்க டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. ஆ. அப்போ இன்னைக்கு வந்து இடியை பத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வந்து நீதிமன்றங்கள் முன்வைக்குது, வரவேற்க வேண்டிய ஒண்ணு. ஆனா இதை விட மிக மிக கொடூரமான ஒரு விஷயம் இந்த வாக்கு பதிவு எந்திரங்கள், அதே போல இந்த வாக்காளர் பட்டியல் மோசடி. இதுல நீதிமன்றங்கள் எப்படி நடந்து கொள்ள போகின்றன? ஓகே. இதை தானாக முன்வந்து நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே. இது வெளிப்படைத்தன்மையோடு இது விசாரிக்கப்படாவிட்டால் இனிமேல் இந்தியாவில் தேர்தல்கள் நடத்தப்படுவதற்கு எந்த அர்த்தமும் இல்ல. பிஜேபி ஆகட்டும்னு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து அர்த்தமே இல்லாத ஒரு சடங்கா இன்னைக்கு தேர்தலில் மாறிவிட்டது என்பதை தான் இது காட்டுகிறது. கண்டிப்பாக சார். அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழலில் அனைவருமே வாக்காளர்களாக, கட்சிகள் வேறுபாடின்றி, எந்த வேறுபாடுமின்றி ஒவ்வொருவரும் வாக்காளர்களாக இருந்து இது குறித்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடத்தில் இன்றைக்கு வந்து நிற்கிறோம் நாம். நன்றி 3 பேரும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி துறை நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.